अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, கடந்த சில வாரங்களாக இறை தூதர்களான நபிமார்களாக இருந்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே இருந்தாலும், அவர்கள் எல்லா நிலையிலும் மனிதர்களாகத்தான் மக்கள் மத்தியில் இருந்தார்கள். மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆற்றலை விட, சக்தியை விட அதிக சக்தி அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதற்குரிய சான்றுகளை நம்ம பார்த்து வருகிறோம். இது எதற்காக இந்த சான்றுகளை முக்கியமாக பார்க்கிறோம் என்று சொன்னால், நபிமார்களை விட தரத்தில் ரொம்ப கீழே உள்ளவர்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு சமமாக மக்கள் கருதுகிறார்கள். அப்போ நபிமார்களே அல்லாஹ் அந்த மாதிரி வைக்கவில்லை என்று சொன்னால், இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆற்றல் இருக்குமா? இதை விளக்கிறதுக்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த நிலையில் அல்லாஹ் வைத்திருந்தான், அவர்கள் எந்த மாதிரி மக்கள் மத்தியில் வாழ்ந்தார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறோம். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் என்னென்னு கேட்டால், ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹர் அல்லது அசர் தொழுகை, ஏதோ ஒரு தொழுகை, அதாவது சத்தமிடாமல் ஓதக்கூடிய தொழுகை, லுஹரோ அசரோ என்று ஹதீஸில் வருகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹரையோ அசரையோ தொழுவிக்கிறாங்க. தொழுவிக்கும் போது பின்னாடி இருந்த தொழுதவரில் ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் சப்பி ஹிஸ்மா ரப்பிக்கல் ஆலான்னு அவர் தன்னுடைய தொழுகையில் ஓத ஆரம்பிக்கிறார். முதல்ல மௌனமாக தானே இருப்பாங்க. லுஹர் அசரில் யாரும் இமாம் ஓத மாட்டார், சும்மா தானே நிற்கிறோம் அப்படின்னு நினைத்தவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சப்பி ஹிஸ்மா ரப்பிக்கல் ஆலாங்கிற சூறாவை அவர் ஓதுகிறார். அவர் வாய்க்குள்ளே ஒரு பிரச்சனை இல்லை, அவர் சத்தமாக ஓதுறார். தனியாக இமாமோட ஜமாத் தொழுகும் பொழுது லுஹர் அசர் போன்ற தொழுகைகளாக இருந்தால் இமாம் அவருக்கு ஓதிக்கிடுவார், நமக்கு ஓதிக்கிடுவோம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதை சத்தமாக ஓதலாமான்னு ஓத முடியாது. இமாமு தான் சத்தம் போடுற ரக்காத்தில் சத்தமாக ஓதுவார், இந்த லுஹர் அசரில் சத்தம் இல்லாமல் ஓதுவார். அப்போ அந்த சஹாபி என்ன செய்கிறார், ஒரு ஆள் சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலான்னு சத்தமாக ஓதுறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, தொழுது முடித்தவுடனே ஐயுக்கும் கர ஹல்ஃபி பி சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா, எனக்கு பின்னாடி சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலான்னு உங்களில் யார் ஓதுனது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு மனிதர் எழுந்து என்ன செஞ்சார்னு கேட்டால், நான் தான் ஓதுனேன், நான் கெட்ட எண்ணத்துலலாம் ஓதலை, நல்ல நோக்கத்தெலாம் ஓதுனேன், சூறா ஓதணுமா இல்லையா அதுக்கு தான் நான் ஓதுனேன், நான் குழப்பத்தை நாடுவதற்கு நான் ஓதவில்லைன்னு ஒரு பதில் சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் ஓதுனது எனக்கு தடுமாற்றமாக ஏற்படுத்துது. ஏன்னா ஒரு சத்தம் போட்டு ஒரு ஆள் ஓதுனா அடுத்த ஆள் ஓத முடியாதுல்ல. ஒரு இமாம் ஓதும்போது நம்ம வாய் மூடி மௌனமாக ஏன் இருக்கிறோம்? ஃபஜ்ர் தொழுகையில் இமாம் ஓதுவார், நம்ம எதுவும் ஓதக்கூடாது. ஏன் ஓதக்கூடாது? அவர் சத்தம் போட்டு ஓத சொன்னதை நம்ம கேட்குறதுக்கு தான். அவர் எதனால் சத்தமாக ஓதுறாருன்னு கேட்டால், பின்னாடி உள்ளவங்க காது கொடுத்து கேட்கணும் என்பதற்காகத்தான் அவர் சத்தமாக ஓதுறார். அப்போ சத்தம் போட்டு இமாம் ஓதனா நீங்கள் உங்களுக்கு டிஸ்டர்ப் கிடையாது, ஏன்னா நீங்கள் தனியாக ஓத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சத்தமிடாமல் உள்ள ஒரு தொழுகையில் ஒருவர் சத்தமாக பின்னாடி ஓதினார்னு சொன்னால் மற்றவங்க வேறு எதை ஓதிக்கிட்டு இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் ஒன்றை ஓதிக்கிட்டு இருப்பாங்க. இவர் சத்தமாக ஓதுறது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுமா இல்லையா? அது சொல்கிறாங்க, எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களப்பா, இது எனக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க, சட்டம் சொல்கிறாங்க. இதுலேருந்து ஒரு சட்டத்தை அறிஞ்சிக்கிறலாம். என்னென்னு கேட்டால், லுஹர் அசர் போன்ற தொழுகைகளில் இமாமும் சத்தம் போட்டு ஓதக்கூடாது, பின்னாடி இருப்பவர்களும் சத்தம் போட்டு ஓதக்கூடாது. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிடலாம். ஆனால் நமக்கு அது பிரச்சனை இல்லை. தொழுகையில் ஒரு ஆள் ஓதுறாருல, ஓதணுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வா, ஏன் இப்படி ஓதுனேன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? யார் ஓதுனன்னு கேட்குறாங்க. பின்னாடி தான் ஒரு ஆள் ஓதி இருக்கிறாரு, அந்த ஓதுனது இன்னார் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியலை. தெரிஞ்சிருந்தால் நினைஞ்சிருப்பாங்க, சோது முடித்தவொடனே இங்கே வா நீ தான் ஓதுன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ பின்னாடி ஒருத்தர் ஓதுகிற சத்தம் காதுக்கு விளங்குது, சத்தம் எல்லாருக்கும் விளங்கியிருக்கும். யாருங்கிறது விளங்குமான்னா பார்த்து தான் தெரியும், பார்க்கணும் இல்லை விசாரிக்கணும், அவங்க சொன்னால் தான் தெரியும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுக்கு பின்னாடி அவர் ஓதுகிறாரு, சத்தமாக ஓதுகிறாரு. சத்தமாக ஒருத்தர் ஓதுகிறாரு என்பது காதில் விளங்குது.
அப்படி விளங்கி இருந்தும் கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் யார் ஓதுனது கேட்டு தான் அறிஞ்சிக்கிறாங்க. ஏன் அந்த நிலையில் வச்சான்ல நம்ம என்ன மகான்கள் அவுளியாண்டா இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர் மனசில் உள்ளதையெல்லாம் கண்டுபிடிச்சிடுவாருங்கிறாங்க. நம்ம ஒரு பக்கத்தில் போய் உட்கார்ந்தாலே போது நம்ம மனசில் என்ன ஓடுது, எண்ணங்கள் என்ன இருக்குது என்பதையெல்லாம் இந்த அவுளியாக்கள் மகான்கள் கண்டுபிடிச்சிருவாங்கன்ற அளவுக்கு நம்புகிறார்களே ஆதாரம் இல்லாமல். இப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வந்து பின்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை அறிஞ்சிக்கிற முடியலையே. அப்போ இந்த நிலையில் தான் அவங்க இருந்தாங்க. அவங்க எந்த நிலையில் இருந்தாங்கன்னு கேட்டால், உங்களுக்கு எப்படி ஒருத்தர் பின்னாடி பேசுறது தெரியாதோ, யார் பேசினார்னு விளங்காதோ, அந்த நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இருந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுறோம். அதை விட இவங்க இன்னொரு அந்த வாசகம் முக்கியமான வாசகம், நீங்கள் ஓதுனது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கலாம்ல, அப்படி மூழ்கி போய் அவர் என்ன ஓதுனாலும் பாதிக்காத முறையில் இருந்தாங்களான்னா இல்லை. நீங்கள் வந்து இந்த ரகசியமாக ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தர் சத்தமாக ஓதுறாரு, உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் இல்லையா? இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். நான் வாய்க்குள்ளே ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னும் ஒருத்தர் சத்தமாக ஓதுனார்னு சொன்னால் எனக்கு நாக்கில் தடமாற்றம் ஏற்படும், எனக்கு சொல்லு வராது, கரெக்டாக வராது. அப்போ இந்த நிலையில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, நீ சத்தமாக வரும் எனக்கு பாதிக்குதுப்பாங்கிறாங்க. ஏன் பாதிக்குது? மனிதராக இருந்தாங்க. எதனால் பாதிக்குதுன்னு கேட்டால், நீ என்ன வேணாலும் கத்திட்டு போ, அதெல்லாம் பாதிக்காது, நான் அப்படி மூழ்கி போயிடுவேன் அப்படிங்கிற நிலையில் ரசூலுல்லாஹ் இருந்தாங்களா? இந்த மாதிரி ஒருத்தர் பின்னாடி ஓதுவது அவங்களை பாதிக்கும் நிலையில் இருந்தார்களா? பாதிக்கிற நிலையில் இருந்தாங்க. இந்த விஷயத்தில் ரெண்டு விஷயம் வழங்குகிறது. ஒன்று, பின்னாடி ஒருத்தர் ஓதுனது என்னங்கிற யாருங்கிற விவரம் வந்து உங்களுக்கு தெரியலை, ஆனால் சத்தம் வந்து வழங்குதுன்றா சத்தம் எல்லாருக்கும் தானே வழங்கியிருக்கோம். ஒரு சத்தமாக ஓதுன ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் வழங்கியிருக்காது, அத்தனை பேருக்கும் ஒரு சபீஹ் ரப்பிக்கல் அலா ஓதுனாங்கன்னு தெரியும். அது அனைவரும் அறிந்து கொள்வார்கள். யார் என்பது யாருக்கு தெரியும்னு கேட்டால் பக்கத்தில் இருந்தவர்கள்னா தெரியும். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமானே தெரியாது. இமாமாக இருக்கிறதுனால, முதுகுக்கு பின்னாடி நடக்கிறதுனால அவங்களால அதை அறிந்து கொள்ள முடியலை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்போ எல்லா நிலையிலையும் மனித நிலைக்கு மேம்பட்ட நிலையில் வைக்கவே இல்லை. ஒரு விஷயம் நடந்தவனை அப்படி திரும்பிங்க வா, ஏன் அப்படி ஓதுனான்னு கேட்குற அளவுக்கு ஒரு இதை அப்படி தான் நினைக்கிறாங்க மகான்கள் அவுளியாக்கள் பெரியார்கள்னால். இப்படி அல்லாஹ் பார்க்குறான்னு அந்த மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறார்களே. அந்த வாசலை இஸ்லாம் இருக்க அடைச்சிருச்சா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த நடவடிக்கைகள் மூலமாக இழுத்து சாத்திருச்சு அந்த பேச்சை. மனுஷன்தான், நானாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் மனிதனுக்கு நிலையை தாண்டி போய் என்னால் எதுவும் செய்ய முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது என்று காட்டுகிறார்கள். அது மாதிரி டிஸ்டர்ப் அடையுமே, நீங்கள் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா எனக்கு டிஸ்டர்பாக இருக்கும், எனக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படும்னு சொல்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு தடவை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், இப்போ சொன்னது முஸ்லீமில் வருது. இன்னொரு தடவை என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தமாக ஓதி நடக்க, இது வேறு தொழுகை, அது லொஹர்ல அசர்லேன்னு அந்த ஹதீஸில் வருது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், சத்தமாக ஓதக்கூடிய ஒரு தொழுகைன்னு வருது. சத்தமாக ஓதக்கூடிய தொழுகை இருந்தால் சுபஹா இருக்கலாம், அல்லது மக்ரிப் இஷாவுடைய முதல் 2 ரக்காத்தாக இருக்கலாம். இதான் சத்தம் போட்டு ஓதுறது. எந்த தொழுகைன்னு வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தமிட்டு ஓதக்கூடிய ஒரு தொழுகையை நடத்தினார்கள். தொழுது முடித்த உடனே மக்கள்கிட்ட திரும்பி கேட்குறாங்க, ஹல் கரா மஇ அஹதுன் மின்கும் ஆனிஃபன், நான் ஓதும்போது என்னோட சேர்ந்து நீங்கள் யாரும் ஓதுனீங்களா? அப்போ ரசூலுல்லாஹ் சத்தம் போட்டு ஓதும்போது அவர் ஒருத்தர் சத்தம் போட்டு ஓதிருக்காரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமாக ஓதுனா அவர் என்ன செய்யணும்? கேட்கத்தானே செய்யணும். காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கணும். அவர் ஓதக்கூடாது. அவர் ஓதுறாரு. அது என்ன மாதிரி ஓதுறாரு? சத்தமாக ஓதுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு ஓதுறாங்க. அவங்க இமாமாக சத்தம் போட்டு ஓதுறது மற்றவங்க கேட்குறதுக்காக வேண்டி அது சரியான விஷயம். ஆனால் பின்னாடி இருக்கிறவங்க செய்கிறாருன்னு கேட்டால் அதையே திருப்பி அவர் சத்தமாக ஓதுறாரு. இப்போ இவர் சத்தமாக ஓதுற என்ன செய்யறன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹல் கர மை அஹது மின்கும் ஆனிஃபன், இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னோட சேர்ந்து நீங்கள் யார் ஓதுனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, அவர் சத்தமாக ஓதிருக்கிறார், அதனால் கேட்குறாங்க. அப்போ ஒரு மனிதர் என்ன சொன்னார்னா, நாம் யாரை சொல்லாத, நான் தான் ஓதுனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஏப்பா நான் படிப்படி உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன், நான் ஓதும்போது நீங்கள் ஓதுனீங்கன்னு சொன்னால் எனக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது, ஓதாதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன், ஏன் அப்படி செய்கிறீன்னு கேட்குறாங்க. அப்போ பல முறை நடந்திருக்கு விளங்குறது. பல தடவை என்ன செய்கிறாங்க, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், நான் ஓதும்போது நீங்கள் கேட்கத்தான் வேணும், நீங்களும் சத்தமாக ஓதுனீங்கன்னு சொன்னால் எனக்கு ஓதுவதற்கு என்ன செய்கிறது, ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது என்று சொல்கிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடுமையாக அந்த செயல் சரி இல்லைன்னு சொல்கிறாங்க. சொன்ன பிறகு நினச்சிட்டாங்கன்னா, ஃபன்தஹன்னா சொனில் கராத்தி ஃபீமா ஜஹரஃபிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமாக ஓதக்கூடிய தொழுகைகளில் மக்கள் ஓதுவதை அதை நிறுத்தி கொண்டார்கள். சத்தமாக ஓதுகிற தொழுகையில் நம்ம கேட்கத்தான் வேணும், நம்ம ஓதக்கூடாது பின்னாடி என்பதை விளங்கி கொண்டு அந்த தன்மையை மாற்றி கொண்டார்கள்ங்கிற ஒரு செய்தி நசையில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி.
இதுலேயும் அதே ரெண்டு விஷயங்கள் இருக்குது. என்ன ரெண்டு விஷயம்? ஒருவர் ஓதுகிறாரு, ரசூல்லா ஓதும் போதே ஓதுகிறாரு, அது ரசூல்லாவுக்கு குழப்பம் ஏற்படுது. குழப்பம் ஏற்படுத்தும் போது என்னன்னா, குழப்பம் ஏற்படாத ஒரு நிலையில் அவங்க படைக்கப்படவில்லை. நீ என்னத்தனா கத்திட்டு போ, நான் பாட்டுக்கு நான் இறைவன்ட்ட மூழ்கி போய் வணங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்களா, எனக்கு உங்களுக்கு ஏற்படுற மாதிரி குழப்பம் ஏற்படக்கூடிய நிலையில் இருந்தார்களா? நீங்கள் இமாமா இருந்து தொழுவிக்கிறீங்க, சத்தம் போட்டு ஓதுறீங்க, பின்னாடி ஒருத்தர் சத்தம் போட்டு ஓதினால் உங்களுக்கு அது குழப்பமாக வருமா வராதா? உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் வருமா வராதா? அப்போ திடீர்னு அந்த வார்த்தைகள்லாம் குளருமா குளராதா? இந்த நிலையில் ரசூல்லா இருந்தாங்கன்னு இந்த ஹதீஸ் காட்டுதா இல்லையா? அப்போ அடுத்தவர் ஓதுறது பாதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள், ஓதுவதை பாதிக்கிறது, அது ஒரு விஷயம். ரெண்டாவது, யாராச்சும் ஓதுறீங்களான்னு கேட்குறாங்க, சத்தம் மட்டும் வருது, ஆள் யாருன்னு தெரியலை. அப்போவும் என்ன செய்யலை, ஏன்பா நீ ஓதுன ஒரு ஆளை கூப்பிட்டு நீ தானே ஓதுன அப்படின்னு சொன்னாங்களன்னா அப்படி சொல்லலை, விசாரித்தான் அறிந்து கொள்கிறாங்க. அப்போ எனக்கு பின்னாடி நடக்கிறதையெல்லாம் நான் அறிவேன், முன்னாடி நடப்பதை அறிவார்கள், மேலே உள்ளதை அறிவார்கள், கீழே உள்ளதை அறிவார்கள், கடந்த காலத்தை அறிவார்கள், வருங்காலத்தை அறிவார்கள் என்றெல்லாம் தப்பாக நம்புகிறார்களே, அது இல்லைன்னு காட்டுதா இல்லை? முதுகுக்கு பின்னாடி உள்ள அறிய முடியல. முதுகுக்கு பின்னாடி ஒருத்தர் ஓதுகிறாரு, அந்த சத்தம் தான் கேட்குறது, அது யாருங்கிறது அறிந்து கொள்ள முடியல. கேட்குறாங்க, யாராச்சும் ஓதுனீங்களா, உங்களை யார் என்னோட ஓதுனது என்று கேட்குற ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் நிகழ்த்துகிறான். அல்லாஹ் வேறு மாதிரி படைப்பாக படைச்சிருந்தான்னு சொன்னால் இவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. வேறு படைப்பு அவங்க அப்படியே நமக்கு இருக்கிற அஞ்சறிவு இல்லாமல் அவங்களுக்கு ஞானக்கண் என்று ஒரு கண் இருக்கிறது, அதன் மூலமாக நம்ம பார்க்காதெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு தானே மக்கள், அதிகமான மக்கள் தப்பாக விளங்கி வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு ஞானி மகானை பற்றி இந்த கருத்து தான் மக்களுக்கு இருக்குது. அதை உடைக்கத்தான் இஸ்லாம் வந்துச்சு. எந்த ஞானக்கண்ணுன்ற ஒரு இருக்கிற கண்ணை தவிர மூணாவது கண்ணு ஞானக்கண்ணெலாம் கிடையாது என்பதை சொல்வதற்குத்தான் மார்க்கமே வந்திருக்குது. அதனுடைய சான்று தான் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி அபூபக்ரான்னு இது நசையில் வரக்கூடிய ஒரு செய்தி. அடுத்து அபூபக்ரான்னு ஒரு சஹாபி, அபூபக்கர் அல்ல அபூபக்ரான்னு ஒரு சஹாபி, அவர் என்ன செய்கிறாருன்னா தொழுகைக்கு வர்றார். ஜமாத்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஜமாத்து நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூல்லா ருக்குவுக்கு போயிட்டாங்க. அவர் அப்போ தான் உள்ளே நுழையிறார். தூரத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு, பள்ளிக்குள்ளே வந்துட்டார். சஃபுகளில் மக்கள் நிற்கிறாங்க. அவர் ரசூல்லா ருக்குவுக்கு போயிட்டாங்க. அப்போ ருக்குவுக்கு போனவர் என்ன செய்கிறாருன்னா, அங்கே நின்று ருக்கு செஞ்சிடுறாரு. எங்கே அந்த ரக்காத்து கிடைக்கும்ல, ருக்குவை தாண்டி போய் சேர்ந்தோம்னு சொன்னால் அந்த ஒரு ரக்காத்து நமக்கு கிடைக்காது. ஜமாத்து நடக்கும் பொழுது இமாம் ருக்குவில் இருக்கும்போது நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு ரக்காத்து உங்களுக்கு கிடைத்து விட்டுன்னு அர்த்தம். ருக்குவுக்கு அப்புறம் போய் நீங்கள் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் அதில் சேர்ந்துக்கிறலாம், அது கணக்கில் வராது. நீங்கள் என்ன செய்யணும், அது ஒரு ரக்காத்தை எடுத்துக்கொள்ளாமல் மற்றதையெல்லாம் விடுபட்ட அத்தனை நீங்கள் தொழணுன்ற சட்டம்னா இதுலேருந்து நம்ம சட்டம் எடுக்கிறோம். சட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்ட சொல்ல முடியாது. இந்த ஹதீஸில் தான் சட்டமே எடுக்கிறோம். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கும்போது அவர் வர்றாரு. வரும்போது சஃப்பில் ருக்கு செஞ்சோம்னா ருக்குல எந்திரிச்சிருவாங்க. அவர் அங்கேருந்து அந்த வாசல் நிற்கிறாருன்னு வைங்க, இங்கே ருக்கு செய்கிறாங்க. அவர் இங்கே வரைக்கும் ருக்கு செய்ய பார்த்தாருன்னு சொன்னால் ரசூல்லா ருக்குல எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சிட்டு அவர் ருக்கு கிடைக்காது. ருக்கு கிடைக்காட்டி ஒரு ரக்காத்து நம்ம கூடுதலாக தொழ வேண்டியிருக்கும். இந்த ரக்காத்தை நம்ம இழந்துருவோம், அது இழந்துடக்கூடாது அப்படிங்கிறக்கா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தூண சஃப்பில் சேர்வதற்கு முன்னாடி ருக்கு செய்து கொண்டு அப்புறம் ருக்கு நிலையிலேயே நடந்துட்டு வர்றார். ருக்கு செஞ்சுட்டு என்ன செய்கிறாருன்னா அப்படி நடந்து சேர்றார். நம்ம ருக்கு கிடைச்சி போச்சு, ருக்கு கிடைச்சாலும் நமக்கு ரக்காத்து கிடைச்சிரும் அப்படின்ற செய்கிறார். இந்த சம்பவம் நடந்தவுடனே ஃபலம்மா கலர் நபியு சலாத்தஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்த பிறகு அப்போ கேட்குறாங்க, ஐயுக்கும் உள்ளது தூண சஃபுக்கு வெளியிலேயே ருக்கு செய்து விட்டு சும்மா மஷாயில சஃபி, பிறகு சஃபுக்கு வந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ருக்குவுக்கு சஃப்பில் சேராமல் வெளியிலேயே நீங்கள் ருக்கு செய்து விட்டு ருக்கு நிலையிலேயே நடந்து சஃப்பில் சேர்ந்துக்கிட்டது யாருப்பா அது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அபூபக்கரா சொல்கிறாரு, நான் தான் அதை செஞ்சேன்னு அவர் சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறாங்க, ஜாதக்கல்லாஹ் ஹிர்சன், உன்னுடைய ஆர்வத்தை அல்ல அதிகப்படுத்துவானாக உலகத்தை, ஆனால் இனிமேல் இப்படி செய்யாத, நீ ஆர்வத்தில் ரக்காத்து கிடைக்கணுமேனு ஒரு ஆசையில் சேர்ந்துட்ட, இது அறியாமல் செஞ்சுருக்கிற, அதனால் அது பரவாயில்லை, ஆனால் இனி அந்த மாதிரி செய்யக்கூடாது. அந்த மாதிரி ருக்குவில் எது சேர்றோமோ அப்போ தான் நீ செய்யணுமே தவிர அங்கேயே ருக்கு செஞ்சு நடந்து வர்ற விஷயம் சரியில்லை அப்படின்னு ஒரு சட்டத்தை விளக்கிட்டாங்க. இதில் என்ன ரெண்டு விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடி ஒருத்தர் ருக்கு செய்கிறார்ல, அதை அறிந்தாங்க. அது எப்படி அறிய முடியும்? முதல்ல யாருங்கிறவங்க தெரியல, ஆனால் எதை அறிந்தாங்கன்னு வருது, அவர் ருக்கு செஞ்சதை தானே கேட்குறாங்க. யாருப்பா ருக்கு செஞ்சுட்டே நடந்து வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அது எப்படி தெரிஞ்சாங்கன்னு இதை வச்சு என்ன செய்வாங்கன்னா, ரசூல்லா இதை வச்சுக்கிட்டு
ரசூலுல்லாவுக்கு முதுகுக்கு பின்னாடி உள்ளதான் தெரியும்ன்றது ஆதாரமாக காட்டுவாங்க. இதை என்ன செய்வாங்க, அது அவங்களுக்கு மாற்றமான ஒரு விஷயம் இது. ஆனால் எப்படி காட்டுவாங்கன்னா, ருக்குவுக்கு பின்னாடி முதுகுக்கு பின்னாடி ஒருத்தர் ருக்கு செய்கிறாரு, ருக்கு செஞ்சுட்டு நடந்தே வர்றாரு, வந்து சப்புல சேர்றாரு, தொழுது முடித்தவுடனே அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, யார் இது செஞ்சேன்னு கேட்குறாங்க. அப்போ இதில் என்னென்னு கேட்டால் யாருங்கிறது தெரியலைன்னு ஒன்று வருது. அதே நேரத்தில் இந்த செயலை செஞ்சே தெரிஞ்சிருக்கிறாங்கன்னு வருது. இந்த செயலை செஞ்சுருக்கிறார்ல அது முதுகுக்கு பின்னாடி நடக்கிறது தானே, அது இப்படி தெரிஞ்சான்னு வருது. அது எதனால் தெரிஞ்சாங்கன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ருக்கு சஜிதாவை ஒழுங்காக நீங்கள் சரியாக செய்யுங்க. அப்படி செய்ய இல்லை என்று சொன்னால் நான் முதுகுக்கு பின்புறமாக உள்ளதை நான் பார்ப்பேன். இதா ரக்காத்தும் இதா சஜத்தும், நீங்கள் ருக்கு சஜிதா செய்யும் பொழுது நான் முதுகுக்கு பின்னாடி உள்ளதையும் பார்ப்பேன். எல்லா இடத்துலையும் பார்க்க மாட்டேன். நம்ம ருக்கு செய்யும்போது கண்ணு பின்னாடி போகும்ல, நீங்கள் இமாமாக இருந்து ருக்கு செஞ்சீங்கன்னு சொன்னால் இப்படி கீழேயும் பார்க்கலாம், இப்படி பின்பக்கமும் பார்க்கலாம். அப்போ குனிஞ்சு பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ளதும் தெரியும். நான் பின்னாடி உள்ளதை நான் பார்ப்பேன்ற எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் ருக்கு செஞ்சு நானும் ருக்கு செஞ்சேன் என்று சொன்னால் ருக்குவுக்கு பின்னாடி இருந்து பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக நிற்கிறீங்களா, வரிசையாக இருக்கிறீங்களா, ருக்கு சரியாக செய்கிறீங்களா, சஜிதாவில் எல்லோரும் இருக்கீங்கன்னா நான் பார்ப்பேன். எப்போ பார்ப்பேன்ட்டாங்க, ருக்கு செய்தா செய்யும்போது பார்ப்பேங்கிறாங்க. அதனால சஜிதா ருக்குவில் இமாமாக இருக்கக்கூடியவர் அந்த சஃப்புல அவர் நேர நெத்தி வர்ற இடத்தையும் பார்க்கலாம். அவர் விரும்பினார்னு சொன்னால் பின்னாடி உள்ளது கரெக்டாக இருக்கிறாங்களா என்பதை நான் ரசூலுல்லாஹ் பார்த்துருக்குறாங்கல்ல, அந்த மாதிரி பார்க்கலாம். அப்போ ரசூலுல்லாஹ் ருக்குவில் இருக்கும்போது பார்க்குறாங்க, வர்றது அங்கே ஒரு பின் ருக்குவில் குனிஞ்சதை கண்ணு தெரியும்ல, குனிஞ்சு இப்படி பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ளது தெரியும். அங்கே வெளியில் சஜிதா செய்கிறது ருக்கு செய்கிறது பார்க்குறாங்க, நடந்து சேர்றதை பார்க்குறாங்க. ஆனால் யாருன்னு தெரியல. அவர் டக்குன்னு குனிஞ்சிட்டதுனால அவர் இன்னார் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு கரெக்டாக அடையாளம் காண முடியலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு தொழுது முடிச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த செயலை செஞ்சது யாருன்னு கேட்குறாங்க. அப்போ ஏன் அது தெரியலை, யாருன்னு ஏன் தெரியலை, இதையும் தெரிஞ்சாங்கன்னு கேட்டால் முதுகுக்கு பின்னாடி உள்ளது ருக்குவில் இருக்கும்போது பார்க்க முடியும், நிற்கும்போது பார்க்க முடியாது. நிலையில் நிற்கும்போது பார்ப்பேன்னு அவங்க சொல்லலை. ருக்குவிலையும் சஜிதாவிலையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பார்ப்பதற்கு இமாமுக்கு அனுமதி இருக்கிறது என்பது அதில் நுழைஞ்சிக்கலாமே தவிர அவங்க மறைவானது அறிவாங்க, முதுகுக்கு பின்னாடி உள்ளது அறிவாங்கன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் யாருங்கிறது தெரியலை. என்ன கேட்குறாங்க, ஐயுக்கும்னு கேட்குறாங்க. ஐயுக்கும் உள்ளது ரக்கா தூன சஃபி சும்மா மஷாயில சஃபி, சஃபுக்கு வெளியே ருக்கு செய்து விட்டு நடந்து சஃபில் சேர்ந்து கொண்டவர் யார், வரிசையில் சேர்ந்து கொண்டவர் யாருன்னு கேட்குறாங்க. நான் தான் சொல்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் உனக்கு ஆர்வத்தை அதிகமாக்கிட்ட, நல்ல நல்ல ஆர்வத்தோடு கலந்துருக்கிறாய், ஆனால் இன்னும் அப்படி செய்யாத அப்படின்னு அறிவுரை சொல்கிறாங்க. அப்போ ஏன் அது தெரியலை, யாருன்னு தெரியலை. இன்னார் தான் செய்கிறாருங்க, ஒரு ருக்குவுக்கு பின்னாடி சஜிதா செய்கிறாருங்கிறது விளங்குகிறது. சஃபுக்கு வெளியே சஜிதா ருக்கு செய்கிறார் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்குகிறது பார்த்ததுனால. அதே நேரத்தில் அவரை இன்னார்னு பார்க்காததுனால என்ன செய்கிறாங்கன்னா தெரியல, விசாரிக்கிறாங்க யார் அது செஞ்சதுன்னு கேட்குறாங்க. நான் தான் அபூபக்கரா சொன்னோன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த செயல் சரியில்லை, நீ செஞ்சது ஆர்வத்து இது வரைக்கும் செஞ்சது பரவாயில்லை, இனிமேல் செய்ய வேணாம் அப்படின்றாங்க. அப்போ இந்த நிலையில் ரசூலுல்லாஹ் வைக்கணும். எல்லாம் ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்சு நினைஞ்சிருக்கலாம், வா நீ எதுக்கு செஞ்ச அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாமா இல்லையா. யாருன்னு கேட்குறாங்க. அவர் சொன்ன பிறகு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறது தெரிய ஆரம்பிக்கிறது. அந்த நிலையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் வருது. என்னென்னு கேட்டால், இது நசையில் வந்தாச்சா முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு சம்பவம். எல்லாமே இந்த தொழுகையில் நடந்த சம்பவங்கள்லேயே நிறைய நம்ம தொழுகை சட்டத்துக்கு கூட இதை பார்க்குறோம். இந்த ஹதீஸெல்லாம் நம்ம பல தடவை கேட்டிருப்போம். எது கேட்டிருப்போம், தொழுகையுடைய சட்டத்தை அறிந்து கொள்வதற்கு நம்ம பார்ப்போம். சட்டம் மட்டும் அதில் இல்லை, இந்த கொள்கை விளக்கமும் இருக்கிறது, சட்டம் அதில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலையிலையும் மனிதராக இருந்தார்கள் என்பதையும் இந்த சம்பவம் உள்ளுக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறது. அந்த ஒரு அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அவர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் செய்கிறாருன்னா மூச்சு வேகமாக வர்றார், மூச்சு இறைக்க வர்றார், எப்படியாவது இந்த சஃபில் ருக்குவில் சேர்ந்தணுன்றக்கா வர்றார். என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டால் ருக்கு கிடைச்சிருச்சு அவருக்கு. அதாவது வேகமாக வரக்கூடாதுன்னு தடை இருக்குது பின்னாடி. அது இந்த தடையை தெரியறதுக்கு முன்னாடி, இந்த தடையை பற்றி அறியறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் மூச்சு இறக்கி வர்றார். ரசூலுல்லாஹ் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, கடைசி சூறா ஓதுவாங்கல்ல, அதில் தெரிஞ்சிடும் கொஞ்சம் நேரத்தில் ருக்குவுக்கு போயிடுவாங்க, எப்படியா ருக்கு அடைஞ்சிடணும்னு வேகமாக வர்றாரு. ரசூலுல்லாஹ் ருக்குவுக்கு போகிறாங்க. இவர் கரெக்டாக சேர்ந்து ருக்கு இவர் கிடச்சிருச்சு. ருக்குவில் சேரத்து ஆர்வமாக வர்றாரு, அந்த ரக்காத்து கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ருக்கு கிடைச்சிருச்சு. ருக்கு கிடைக்குமா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ருக்குலேருந்து எந்திரிச்சோன்னு நம்ம ரப்பனா லக்கல் ஹம்துன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பதில் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அல்லாவுக்கு எல்லா புகழும் இந்த இது கிடைச்சிருச்சுல, அல்லாஹ் புகழ்கிறாரு. இதுக்கு புகழ்கிறாரு, நம்ம ருக்கு கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், ருக்கு கிடைச்சி போச்சு, இதுக்கு அல்லாவுக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி
அவர் சொந்தமாக ஒரு வார்த்தையை, இது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்காத ஒரு வார்த்தை தான் இது, இருந்தாலும் அவருக்கு அந்த ருக்கு கிடைச்ச ஒரு ஆர்வத்தில் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹிங்கிற வார்த்தையை சத்தம் போட்டு சொல்கிறார். சொன்னது ஒரு விஷயம், இதுக்கு புதுசாக சொல்கிறாரு. அந்த சொல்வதை எப்படி செய்கிறாருன்னா சத்தம் போட்டு சொல்கிறார். சத்தம் போட்டு எந்த அளவுக்கு சத்தம் போட்டு சொல்கிறார், ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்குற அளவுக்கு சத்தம் போட்டு சொல்கிறார். அப்போ ஃபலம்மா கலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தஹு, ரசூலுல்லாஹ் வந்து இந்த தொழுகை தொழுது முடித்த பிறகு கேட்டாங்க, ஐயுக்குமுல் முத்தக்கல்லிமு பில் கலிமாத், இந்த இந்த சொற்களை சொன்னவர் யார்? இந்த ஒரு சொல்லு எனக்கு சத்தம் கேட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹின்ற ஒரு வார்த்தை வந்து உங்களிலேருந்து எனக்கு காதில் விளங்குச்சு, அது யார்? இந்த சொல்லை மொழிந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு கேட்டவுடனே எல்லாம் மௌனமாக இருக்கிறான். யார்? என்ன ரசூலுல்லாஹ் கண்டிக்குவான்னு பயந்துக்கிட்டு அந்த செஞ்சவர் வாயை திறக்கலை, மற்றவங்களும் வாயை திறக்கலை, பேசாமல் அனைவரும் மௌனமாக இருக்கிறாங்க. மறுபடியும் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மறுபடியும் கேட்குறாங்க, ரெண்டாவதும் கேட்குறாங்க. முதல் தடவை என்னோடனே நீங்கள் சொல்லாட்டி எங்களுக்கு தெரியாதோ அப்படின்னு சொல்லிட்டா சொல்லியிருக்கணும்ல. முதல்ல கேட்குறாங்க, யாரும் பதில் சொல்லாமல் மௌனம் காக்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ரெண்டாவது தடவை யாருப்பா இதை சொன்னதுன்னு கேட்குறாங்க. அப்பவும் பதில் இல்லை. மூணாவது தடவையும் கேட்குறாங்க. கேட்டு என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அதை நீ தப்பாக நான் சொல்லலப்பா, யார் சொல்லு, நீ மோதினது தப்பு கிடையாது, நீ சரியாக தான் மோதி இருக்கிற, இப்போ யார் சொன்னீங்கன்னு திருப்பி கேட்குறாங்க. லம்யகுல் பாசன், அவர் தவறாக ஒன்றும் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு யாருன்னு கேட்குறாங்க. அப்போ தான் ஒரு ஆள் நான்கிறார். முதல் ரெண்டு தடவை கேட்கும்போது நான் அவர் நான்கு சொல்ல மாட்டேங்கிறார். ஏன்னு கேட்டால் சபையில் வச்சு ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருவாங்க, உனக்கு அறிவு இருக்காங்க எப்படி செய்கிறேன் அதை கேட்டுருவாங்கன்னு பயந்துக்கிட்டு நான் தான் சொல்ல மாட்டேங்கிறார். ரெண்டாவது தடவை கேட்கும்போது சொல்ல மாட்டேங்கிறார். மூணாவது தடவை கூட எதனால் சொல்கிறாருன்னு கேட்டால், யாருப்பா பேசுனது, லம்யகுல் பாசன், தப்பாவெலாம் ஒன்றும் பேசலப்பா, நீ யாருப்பா அதுன்னு கேட்குறாங்க. அப்போ நான் தாங்கிறார், நம்ம தப்பாக பேசலைங்கிறாங்க, அப்போ நம்மளை கண்டிக்க மாட்டாங்க அப்படி நினைத்து கொண்டு நான் தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எதனால் நான் செஞ்சேன்னு கேட்டால், நான் வந்து இந்த ரக்காத்து கிடைக்குமான்ற ஒரு பதறிக்கிட்டு நான் வந்து மூச்சு அடைக்க நான் வந்தேன், எனக்கு அது கிடைச்சிருச்சு, அந்த மகிழ்ச்சியில் நான் சொன்னேன். அல்லாஹ் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து அல்லாஹ் புகழணும்ல, ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னால் நான் அல்லாஹ் பாராட்டுறதுக்காக வேண்டி தான் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹிங்கிற வார்த்தையை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ நல்ல வார்த்தை தான் சொல்லியிருக்கிற, உன்னுடைய அந்த சொல்லை வானவர்கள் 12 வானவர்கள் வந்து அதை யார் பதிவு செய்வது என்று போட்டி போட்டுக்கொண்டு எழுதினார்கள், அதை நான் பார்த்தேன், நீ நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கிற, இந்த வார்த்தையை வந்து எழுதுவதற்கு வானவர்கள் போட்டி போட்டாங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவருக்கு அந்த ஒரு அறிவுரையை சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால், இவர் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹின்னு சொன்னார்ல, அப்படி சொன்னது வந்து அவராக தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் ரசூல் அங்கீகரிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தொழுகைக்குள்ளே இருக்கும் பொழுது ரக்காத்து கிடைக்காதுன்னு நினச்சி நம்ம ரக்காத்து கிடைச்சிருச்சின்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தையிபன் நம்ம என்ன செய்யலாம், சொல்லிக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நம்ம அதில் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதெல்லாம் பிரச்சனை. நமக்கு இதில் உள்ள சட்டம் என்னன்னு கேட்டால், யார் இதை சொன்னார்னே தெரியலை. எதெல்லாம் தெரியுது, வானவர்கள் அதை பதிவு செய்ய போட்டி போடுறதெல்லாம் தெரியுது, அது பெரிய விஷயம். இது தெரியலை, இது சொன்னால் யாருன்னு தெரியலை. எது தெரிகிறது, மலக்குமார்கள் போட்டி, அது வஹீல காட்டப்படுது. அது ஏன் மலக்குமார்கள் பதிவு செஞ்சது அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹீல் எடுத்து காட்டப்படுது. வஹீல் எடுத்து காட்டப்பட்டது என்ன எடுத்து காட்டப்படுதுன்னா, இந்த சொல்லு நல்ல சொல்லு எழுதி சொல்லிவிட்டார் என்று ஒரு ஆளுடைய கணக்கில் அவங்க எழுதுறதுக்கு போட்டி போடுறாங்க. அது தெரியுது ரசூலுல்லாஹ்வுக்கு, இது சொன்னவர் யாருன்னு தெரியலை. அப்போ என்ன வழங்குறோம், அந்த வஹீல காட்டினது மட்டும் தெரியும். வஹீல அல்லாஹ் எதை காட்டியிருக்கிறான், இந்த வானவர்கள் பதிவு செஞ்சதை நீங்கள் நல்லா பார்க்க முடியாது. அல்லாஹ் வந்து மலத்தை தொழுதுட்டு இருக்கும்போது பார்க்குறாங்க, இந்த வார்த்தையை நல்ல வார்த்தையை கேட்குறது, இந்த வார்த்தைக்கு பிறகு என்னென்று அதை வழக்குமார்கள்லாம் எழுதுகிறாங்க. அது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் அது தெரியும். அப்போ 12 வானவர்கள் அதை போட்டி போட்டுக்கொண்டு எழுதினார்கள் என்று சொல்லி அதை பாராட்டுறாங்க. அது தெரிஞ்சிருக்கு. இது என்ன செய்வாங்கன்னா, பார்த்தீங்களா 12 வானவர்கள் எழுதுனதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சுமாங்க. அது தெரியத்தான் செய்யும், வஹீல உள்ளது. மலக்குமார்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் வஹீ சம்மந்தப்பட்டது. அது அல்லாஹ் வந்து காட்டி கொடுத்தானே, ஆனால் அது அவங்களுக்கு தெரியும். இது ஏன் அல்லாஹ் காட்டி கொடுக்கல, அதை காட்டி கொடுத்து அல்லாஹ் இது பெரிய விஷயம். மலக்குமார்கள் எழுதுறதுங்கிறது நமக்கு யாருக்கு தெரியாத ஒரு விஷயம். அந்த விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வால் காட்டப்படும் போது அது தெரிகிறது. இது ஒரு சின்ன விஷயம், பின்னாடி நடக்கிற விஷயம் தானே. யார் ஓதுனாருங்கிறது வந்து மலக்குமார்கள் விஷயத்தோட கம்பேர் பண்ணணும்னுன்னா இது ஒரு சும்மா அற்பமான ஒரு விஷயந்தான். அது தெரியலை. யாருன்னு ஒரு தடவை கேட்குறாங்க, 2 தடவை கேட்குறாங்க, 3ஆவது தடவை கேட்குற வரைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, என்னப்பா தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், நீ எனக்கே தெரியும் நானே சொல்கிறேன்னு சொல்லி வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாமா இல்லையா. 3 தடவை அவர் கேட்டும் கூட அவர் சொன்ன பிறகு தான் ரசூலுல்லாஹ்வுக்கு யாருங்கிறது நமக்கு தெரிகிறது. அப்போ இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எதுக்கு வச்சான், இப்படி ஒரு தன்மையில் எதுக்கு வச்சுருக்கிறான்,
ஜமாத்து நடக்கும்போது ஏதாவது மிஸ்டேக் பின்னாடி நடந்தால் உடனே தொழுது முடிச்சுட்டு நீ அப்படி செஞ்ச நீ இப்படி செஞ்சேன்னு கேட்ட மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நடந்துச்சா? ஒரு நாள் ஆச்சு இல்லை. பின்னாடி இருக்கிறவங்க எவ்வளோ தவறுகள்லாம் செய்வாங்க, அதையெல்லாம் சுட்டி காட்டின மாதிரி ஒரு தடவையாச்சு அப்படி ரசூல் நடந்து காட்டினாங்களா? நடக்கலை. அப்போ இதெல்லாம் எதுக்கு நம்ம விளங்கிட்டு இருக்கிறோம்னு கேட்டால், தொழுகை சட்டத்துக்குரியதாக மட்டும் விளங்கிக்கிட்டு இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதராகத்தான் இருந்தார்கள் என்பதற்கு இதே மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி இதே அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன்கிறது இருக்குல்ல, இந்த வார்த்தையை இன்னொரு சஹாபின்னு சொல்கிறார். வேற ஒரு சந்தர்ப்பத்தில் தொழுகையில் சேர்ந்துட்டார். சேர்ந்த உடனே அவருக்கு தும்மல் வந்துருச்சு. தும்மல் போட்டால் நம்ம என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும்ல. நம்ம தும்மிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ஆனால் தொழுகைக்கு வெளியே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணுங்கிறத விளங்கி வச்சுருக்கிறோம். தொழுகைக்கு உள்ளேயும் சொல்லலாம்ங்கிறது இந்த அதிசாதாரமாக இருக்குது. தொழுதுகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தும்மல் வந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு சஹாபி என்ன செய்கிறாரு? ரிஃபாங்கிற சஹாபி அவர் சொல்கிறாரு, சல்லைத்து ஹல்ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தஸ்து, நான் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி தொழுதுகிட்டு இருக்கும்போது நான் தும்மல் போட்டேன். தும்மல் போட்டவுடனே இப்போ குல்த்து அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன்ட்டு சத்தமாக சொல்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் வாய்க்குள்ளே சொன்னாலே போதும். அவர் என்ன செய்கிறாரு? சத்தமாக சொல்கிறார். அந்த சத்தம் போடுறது டிஸ்டர்ப் ஆகிற இடமில்லை. என்கிட்ட ஓதுற இடம் இல்லையில, அதாவது ருக்குலேருந்து எந்திரிக்கிற நேரம் அந்த மாதிரி நேரங்களில் ஓத மாட்டாங்க. அப்படியான ஒரு நேரமாக இருந்திருக்கும். அவர் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் வார்த்தையை சொல்லிடுறாரு தும்மலுக்காக வேண்டி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, தொழுது முடித்தவுடனே மணில் முத்தக்கல்லிமி ஃபி ஸலாத், தொழுகையில் பேசினால் யார், தொழுகையில் யார் இந்த வார்த்தையை சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. அப்பவும் யாரும் பதில் சொல்லலை. 3 தடவை கேட்குறாங்க, யாருப்பான்னு கேட்குறாங்க. அதுலேயும் 3 தடவை யாருமே என்ன செய்யலை, நான் தாண்டு முன் வரல. 3ஆவது தடவை சொல்லும்போது என்ன செஞ்சாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது நான் தாண்டு ஒருத்தர் சொல்லிட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்ல யாருடைய கையில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், இவர் சொன்ன அந்த சொல்லை 30 வானவர்கள் அதை யார் மேலே உயர்த்தி செல்வது, அல்லாஹ்விடத்தில் எடுத்து செல்வது என்பதில் போட்டி போட்டதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நல்ல ஒரு சொல்லு நீ சொல்லியிருக்கிற, அதை வானவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, எனக்கும் உனக்குன்னு போட்டி போட்டுக்கொண்டு இறைவனிடத்தில் எடுத்து செல்வதற்கு போகிற காட்சியை நான் பார்த்தேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது நசையில் வருகிறது. இதுலேயும் என்ன செய்கிறாங்கன்னா, 3 தடவை கேட்டு சொல்ல மாட்டேங்கிறார். 3 தடவை கேட்குறாங்க, 3 தடவை என்ன செய்ய மாட்டேங்கிறார், சொல்ல மாட்டேங்கிறார். அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடவே இருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் அறிந்திருக்கிற மக்கள், அந்த மக்கள் பின்னாடி இருந்து கொண்டு என்னத்தையா செய்வார்கள் என்று சொன்னால் அது அறியக்கூடியவர்களாக இருக்கலாம். எல்லாம் தெரிஞ்ச மக்கள் தானே. சில குரலை வச்சு கூட கெஸ் பண்ணிடலாங்க. சில ஆள் விஷயமா இருந்தால் இந்த சத்தம் இந்த ஆளாக தான் இருக்கும்னு கூட அப்படி கெஸ் பண்ணிடுவாங்க. அப்படியும் கெஸ் பண்ண முடியலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி இருக்கிறவர் தான் ஓதுகிறாரு, ஓதுகிற வாசகம் என்னென்று விளங்குகிறது, ஓதுகிற ஆள் யார்ந்து விளங்கலை, கேட்டு தான் அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலையிலும் மனிதர்களாகத்தான் மக்கள்கிட்ட வாழ்ந்து காட்டினாங்க. அதை சொல்வதற்கு தான் அவங்க வந்திருக்கிறாங்க, அதுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், மனுஷன்தான் என்பது எந்த நிலையிலையும் மாறாது, அதை சொல்வதற்கு தான் வந்திருக்கிறார்கள் என்பதை இந்த சம்பவங்கள் வழியாக அறிந்து கொள்கிறோம். இதுபோன்று இன்னும் பல சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, 78வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டுச்சு. அதில் நாட்டினுடைய பிரதமர் சுதந்திர தினத்துக்கென்று ஒரு உரை நிகழ்த்துறார். அது வழக்கமாக நிகழ்த்தக்கூடிய ஒரு உரை. பிரதமர் என்ன செய்வாங்க, உரை நிகழ்த்துவாங்க. அந்த உரையில் ஒரு பிரதமர் என்ன பேசுவாங்கன்னு கேட்டால், அந்த நாட்டுக்கு என்னென்ன செய்யணும், எப்படி முன்னேற்றத்துக்கு கொண்டு போகணும், எப்படி கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரம் கிடைச்சிச்சு, அந்த சுதந்திரத்தை நம்ம பேணி பாதுகாக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை தான் அந்த உரையில் பெரும்பாலும் பேசுவாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அங்கே உட்காந்துக்கிட்டு அவர் கட்சி பிரச்சாரம் பண்ணுறாரு. 98 நிமிஷம் பேசியிருக்கிறார். பேசின வாசி படிக்கிறது தான், எழுதி வச்சு படிக்கிறது தானே. 98 நிமிஷம் என்ன செய்கிறாரு, அவர் படிச்சிருக்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, சுதந்திர தின உரையில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும். சுதந்திர தின உரையில் என்ன செய்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் கொண்டு வர வேண்டும். எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் நாட்டில் இருக்கிறது. ஒரு சில மத விஷயங்களில் மட்டும் கல்யாண காட்சியில் அவங்கவுங்க மதப்படி நடத்திக்கிறலான்னு நமக்கு இருக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கிறது. முஸ்லீம்கள் அவங்க முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறலாம், இந்துக்கள் அவங்க முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம், கிறிஸ்தவர்கள் அவங்க முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்க முறைப்படி விவாகரத்து பண்ணிக்கலாங்கிற இந்த சட்டங்கள் ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் தனித்தனியான சட்டங்கள் எல்லாத்துக்கும் தான் இருக்குது. இதனால் நாட்டுக்கு எந்த ஒரு பின்னடைவும் கிடையாது, எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நாம் விரும்பின ஒரு பெண்ணு விரும்பின ஒரு ஆணை வச்சு இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் கல்யாணம் பண்ணுறதுனால நாட்டுக்கு என்ன பஞ்சாயத்து?
இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் கல்யாணம் பண்ணதுனால பிரிவினை ஏற்பட்டு போயிடுமா அல்லது இரத்தார் ஓடிடுமா? இது வந்து அவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயம், அவங்களுக்குள்ளே நடக்கிற இந்த சிவில் விஷயங்கள். பொதுவாக எல்லா சிவில் விஷயங்களும் கூட சம்மந்தப்பட்டவன் வந்து அதை கேஸ் கொண்டு வந்தால் தான் அரசாங்கமே தலையிட முடியும். நான் வந்து உங்கள்கிட்ட கடன் கொடுத்துட்டேன், நீங்கள் தரமாட்டேங்கிறிய, தரமாட்டேன்னு இப்போ உலகத்துக்கெல்லாம் தெரிகிறது. போலீஸ் வந்து கேட்பானா, கோர்ட்டு கேட்பானான்னு கேட்க மாட்டான். நான் வந்து புகார் கொடுக்கணும், என்னை ஏமாற்றி விட்டான் என்று புகார் கொடுத்தா தான் சிவில் விஷயங்களில் வந்து கவர்மெண்ட்டே தலையிட முடியும், கோர்ட்டு தலையிட முடியும். இந்த மார்க்க விஷயங்கள், இந்த வணக்க வழிபாடு சம்மந்தப்பட்டதற்கு அதுக்கு மட்டும் இல்லை, எல்லா சிவில் கொடுக்கல் வாங்கல் விஷயம் எதுவாக இருந்தாலும் எல்லா விஷயங்களுமே சம்மந்தப்பட்டவர் வந்து முறையிட்டாலே தவிர போலீஸோ கோர்ட்டோ வந்து தலையிட முடியாது. குற்றங்கள் நடக்குதுல, கிரிமினல் கொலை நடக்குது, புகார் கொடுக்காட்டன்னு நடவடிக்கை எடுப்பாங்க. யாரும் புகார் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி அதை இல்லை போட்டுற மாட்டாங்க. அந்த கொலை நடந்துட்டால் யார் கொலை செஞ்சான்னு என்ன செய்வாங்க, ஒரு பாடி கிடந்தாலே அவங்க வழக்கு பதிவு செய்வாங்க, நீதிமன்றம் கேட்பாங்க. அப்போ கிரிமினல் விஷயங்களில் வந்து அரசாங்கம் தலையிடணும். சிவில் விஷயங்களில் சம்மந்தப்பட்டவன் புகார் கொடுத்தா தான் தலையிட முடியும். பொதுவாக எல்லா சிவில் விஷயங்கள்லையும் அதில் இது நமக்கு இஸ்லாம் சம்மந்தப்பட்ட சிவில் சட்டம்ன்றது ஒரு 4-5 விஷயங்கள் இருக்குல்ல. வக்ஃபு சொத்து இருக்கிறது, இதெல்லாம் எப்படி செய்யணும்னு நம்ம மார்க்கத்தில் தனி சட்டம் இருக்கிறது. கல்யாணத்துக்கு நமக்குன்னு சில முறைகள் இருக்குது, விவாகரத்துக்குன்னு சில முறைகள் இருக்கிறது. அதன்படி நம்ம நடந்து கொள்வது அரசியல் சாசனம் அனுமதிக்கிறது. அனுமதிச்சு தான் 78 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவ்வளோ அடி மக்கள் கொடுத்துருக்குறாங்க. முந்தி இருந்த பலம் போயிடுச்சு, சொந்த பலத்தில் ஆட்சி செய்ய முடியலை, இன்னொரு கட்சியில் தயவில் பண்ணுறோம். நீ பொது சிவில் நினச்சா உனக்கு கொண்டு வர இயலுமா? இப்போ வரக்கூடிய 5 வருஷத்தை கொண்டு வர இயலுமாண்டேன். என்ன மெஜாரிட்டி இல்லை. நீ பொது சட்டம்னு பேச முடியுமே தவிர செய்ய முடிஞ்சாலும் ஆட்சியும் சென்ற உரையில் சென்ற ஆட்சியில் சென்ற வருஷம் பேசியிருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னாட்டா அவர் ஆட்சியில் மெஜாரிட்டியாக இருந்தார். இப்போ மெஜாரிட்டி கிடையாது. பொது சிஸ்டம் கொண்டு வர வேண்டவுடனே அவர் சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணிட்டாருன்னா தொலைச்சி விடுவோன்ட்டார். முஸ்லீம்கள்லாம் கூப்பிட்டு, நாங்கள் அரசியலுக்காக அவங்களோட இருக்கிறோம், உங்களுக்கு பாதிக்கிற விஷயம் வந்தால் அவங்களோட தான் இருப்போம் அப்படின்னு பகிரங்கமாக நினைஞ்சிட்டாரு. முஸ்லீம் பிரதிநிதிகள்லாம் அழைச்சி அவர் என்ன செய்கிறாரு, இந்த உரையை கண்டிக்கிறதுன்னு சொல்லாமல் இதெல்லாம் செய்ய முடியாது, வெறும் பேச்சு பேசுகிறாருன்ட்டார். எவ்வளோ கேவலம். ஒரு பிரதமர் வந்து உனக்கு ஏழும்னா நீ சொல்லணும். பொது சிஸ்டம் பேசிகிட்டு இருக்க முடியுமே தவிர அடுத்த 5 வருஷம் வரைக்கும் இவங்க வந்து இன்னொரு தயவில் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் கொண்டு வர இயலாது. சும்மா அந்த கட்சியுடைய ஒரு எண்ணத்தை காட்டுவதற்காக வேண்டி அவங்க வந்து பேசிக்கிற முடியுமே தவிர 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ எதை உனக்கு செய்ய இயலுமோ, எதை உன்னுடைய கூட்டணி கட்சிகள்லாம் ஏற்றுக்கொள்வாங்களோ அதை சொன்னாலாவது செய்ய முடிகிறத பேசினான்னு அர்த்தம். செய்ய இயலுமா? ஒரே நாடு ஒரே தேர்தல்னு அதில் சொல்கிறாரு. 2வது விஷயமா 5 விஷயம் தான் பேசியிருக்காரு. ஒரே நாடு ஒரே தேர்தல். இப்போ சட்டசபை பார்லிமெண்ட் தனித்தனியாக தேர்தல் நடக்குதுல்ல, அப்படிலாம் இல்லாமல் எல்லா சட்டசபையும் ஒரே நேரத்தில் தேர்தல், எல்லா பார்லிமெண்ட்டுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல்னு அதை கொண்டு வரணுங்கிறார். அது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம். அது உங்கள் கட்சியுடைய பிரச்சனை. அது இத்தனை வருஷம் 10 வருஷமாக ஆட்சியில் இருந்து அவங்க செய்ய முடியாத விஷயம். அதை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதை ஒரு பெரிய சித்துவமாக செய்கிறாரு. பெண்களை பாதுகாக்கணும், பெண்களை பாதுகாக்கணும்னு பேசுவதற்கு இவங்களுக்கு அருகதை இருக்குதா? மணிப்பூரில் உள்ள பெண்கள் வந்து நிர்வாணமாக ரோட்டில் அழைச்சிட்டு வரப்பட்டாங்களே, அதை வச்சு மாநிலமே பற்றி எரியுது. இன்றைக்கி வரைக்கும் பார்க்கலை. இன்றைக்கி வரைக்கும் நடந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆகிவிட்டது. இன்றைக்கி வரைக்கும் பிரதமர் போய் பார்க்கல. அவர் பேசுகிறாரு பெண்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, அதை நம்ம பெண்களை பாதுகாக்கணுங்கிறார். ஆசிஃபாவை கோயிலில் வச்சுக்கிட்டு சின்ன சிறுமியை வந்து கற்பழித்து கொலை செஞ்சாங்களே, அவங்களுக்கு ஆதரவாக வந்து பிஜேபிலாம் இந்த போராட்டம் பண்ணாங்களே, யாரை கைது செஞ்சவங்களை விடுதலை செய்ய சொல்லி. இந்த மாதிரி நடந்த ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு பிரதமராக இருந்துக்கிட்டு பெண்களை பாதுகாக்கணும் சுதந்திர தினம்ங்கிற பேரில் வந்து சுதந்திரத்துக்கு சம்மந்தம் இல்லாத இவங்கெல்லாம் சம்மந்தம் இல்லாத ஆளுங்க. அந்த கட்சியினர் வந்து சுதந்திரத்துக்காக போராடினவங்க கிடையாது. சுதந்திர போராட்டத்தில் எல்லாம் வெள்ளைக்காரனுக்கு சப்போர்ட்டாக இருந்தவர்கள். அவங்க இன்றைக்கி கையில் ஆட்சியில் உட்காந்துன்னு என்ன செய்கிறாங்க, அதை விளங்காமல் தப்பாக பொய்யான செய்திகளை பண்ணுறாங்க. அதனால் இப்போ இவர் இந்த 5 வருஷத்தில் நமக்கு எதிரான சில விஷயங்களை நிறைவேற்றலாம்னு நினச்சாருன்னு சொன்னால் அதுக்கு சாத்தியம் கிடையாது. ஏன்னா பார்லிமெண்ட்லேயும் மெஜாரிட்டி கிடையாது, மாநிலங்களவையில் மெஜாரிட்டி போயிடுச்சு. இப்போ மாநிலங்களவை இருக்குது இல்லையா, ராஜ்யசபாவிலேயும் மெஜாரிட்டி போய்விட்டது. அப்போ இந்த வரக்கூடிய தேர்தல்களில் இன்னும் கொஞ்சம் சட்டசபை தேர்தல்லாம் வருது 2-3 மாநிலங்களில். அது வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் பலம் குன்றினார்கள்னு சொன்னால் அங்கேயும் குன்றிடும். இந்த எம்எல்ஏக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க ராஜ்யசபா உறுப்பினர்களை. அப்போ அதுலேயும் நம்பர்லாம் என்ன செஞ்சிடும், உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரியான வெத்து அறிவிப்புகளில் எந்த ஒரு நம்ம அச்சம்பட்ட தேவையில்லை, ஒன்றும் செய்ய இயலாது. அது 10 வருஷம் முந்தி சொன்னாங்களே அப்போ வேணால் செய்ய இயலும். இப்போ இந்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அதை கொண்டு வரும் இதை கொண்டு வரும்னு சொன்னீங்கன்னா நடக்காத காரியம் என்பதை நீங்கள் ஒரு விளங்கிக் கொள்வதற்காக. அஸ்ஸலாமு அலைக்கும்.